இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக வெறும் சப்பாத்தி மாவு மட்டும் தண்ணி ஊற்றி பிசையாத இன்றைக்கி கேரட்டை வச்சு தான் நம்ம சப்பாத்தி நல்லா பியூரி மாதிரி பண்ணி ரொம்ப நெய்ஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பியூரி மாதிரி பண்ணி அதுலேயே நம்ம கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு இதெல்லாம் கலந்து கொஞ்சமாக கோதுமை மாவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கையாலே நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நான் விஸ்கு வச்சு ரெடி பண்ணால் அது எனக்கு செட் ஆகலை. அப்புறம் நான் கையாலே வச்சு நல்லா சும்மா ரஃப்பாக பிசைஞ்சு வச்சாவே போதும். அது நல்லா சாஃப்டாக வந்துடும். நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்படின்லாம் ஒன்றுமே அவசியம் கிடையாது. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி ஈஸியான சிம்பிளான ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆல் பீசஸ் எல்லாமே சேர்த்து கருவேப்பிலை, வெங்காயம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இது. அதனால ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. அதில் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதே ஃப்ரீசரில் வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது சேர்த்து நான் ஒரு 1½ பழம் தக்காளி பழம் கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கசகசா, தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, அது கூடவே மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா நெய்ஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதையும் அது கூடயே சேர்த்து நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இது கூடவே இதையும் சேர்த்து எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு தண்ணி நல்லா தண்ணியாக வச்சா தான் இந்த எம்டி குருமா நல்லாயிருக்கும். இன்னும் தண்ணி வேணும்னு எந்த அளவுக்கு வேணாலும் ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் இந்த திக்னஸ் வரும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2, 3 கொதி விட்டாவே போதும். அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதே நீங்கள் நார்மலாக மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் தண்ணியில் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அதிக நேரம் கொதிக்கணும். இதை எண்ணெயில் வதக்கிறதால சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சப்பாத்தியும் நல்லா நம்ம எப்பயும் தேய்க்கிற அளவில் சப்பாத்தி தேய்ச்சி நம்ம எடுத்தாச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி குருமா எதுவுமே சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சப்போஸ் கேரட் இல்லை அப்படின்னா பீட்ரூட் அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பியூரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பசங்க என்ன காய்கறி சாப்பிடுவாங்களோ அந்த காய்கறி சேர்த்து பண்ணிக்கலாம். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் பசங்க 2மே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.